தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் படத்தோட விமர்சனம். யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் இந்த படத்தின் மூலயமா தமிழ் சினிமாவுக்கு ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், ஒரு கதாநாயகர் கிடைச்சிருக்கிறாங்க. 3 பேரும் ஒரே ஆள் தாங்க. அவர் பேரு பால்ராஜ். ஆமா, துணிச்சலா ஒரு படத்தை யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் எடுத்திருக்கிறாரு. அவருடைய துணிச்சல் சில இடங்கள்ல சூப்பராகவும் சில இடங்கள்ல சொதப்பலாகவும் இருக்கிறது தான் இந்த படத்தோட பலமும் பலவீனமும். இந்த படத்துல வந்து பால்ராஜ் கதை நாயகரா நடிச்சிருக்கிறாரு. அவர் கூட கதாநாயகிகளா காயத்ரி ராமா, சுவேதா ஸ்ரீ 2 பேரும் நடிச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் இருந்தும் காயத்ரி ராமா மாதிரியே நமக்கு வந்து சுவேதா ஸ்ரீ மாதிரியே நம்மளை இந்த படத்துல உட்கார வைக்கிறது ரவி மரியா, அம்பானி சங்கர், பசங்க சிவகுமார், இப்படி பலரும் சொல்லலாம். ஏன்னா ரவி மரியாவுக்கு இதுல ஒரு அருமையான கேரக்டர், போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கேரக்டர். அவரு தான் நம்ம ஹீரோவுக்கு வில்லனா வர்றாரு. வில்லனுக்கு ஹீரோ என்ன கதையை ஏற்படுத்துறாரு அப்படிங்கிறது கிளைமாக்ஸ்ல நமக்கு பக்குங்குது. அதுவும் போலீஸா வர்ற ரவி மரியாவுக்கு இந்த கதையா, பொம்பளை பொறிக்குத்தனம் இருந்தா இந்த நிலை தான் ஏற்படுங்கிறத சொன்னாமல் சொன்னதுலயும், ஒரு மனுஷன் 2 பொண்டாட்டி இல்ல ஒரு பொண்டாட்டி இன்னொரு காதலி இப்படி வச்சிருந்தா அவன் படுற பாடையும், அதாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, இத்தனை புள்ள வேணும்னு ஆசைப்படாதீங்க, அதே மாதிரி புருஷன் கேட்கறதுக்கு கொஞ்சமாவது செவிசாயுங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருக்கிறது தான் இந்த படம். அதே மாதிரி குடிச்சிட்டு குடும்பத்தை இழந்துடாதீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த படம் சொல்லியிருக்குது. இந்த பால்ராஜ் குடிகாரர் இல்லைங்க, அவர் ஒரு மெக்கானிக், அவரு கார் மெக்கானிக். அவருடைய மனைவி காயத்ரி ராமா கல்யாணத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஆசை, 12 புள்ள பெற்றுக்கணும்னு. அதுக்கு யாரும் சம்மதிக்கல அப்படிங்கறதுனால 6 பிள்ளையாவது வேணுங்கிறாரு. ஒரு பொண்ணு 3 புள்ள பெற்றுக்கிறதுக்கு ரெடின்ட்டு வந்துட்டு ஐயோன்ட்டு அப்புறம் பயந்து வேணான்னுடுது. ஆனா காயத்ரி ராமா 6 புள்ள பெற்று தரேன்னு இவரை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புள்ளையோட நிறுத்திடுறாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம், ராத்திரியான மெக்கானிக் செட்ல இருந்து களைப்பா வர்றாரு, சாப்பிடுறாரு, தூங்கிடுறாரு. தூங்குனா அப்புறம் அப்படியா இன்னும் 5 புள்ள பக்கம் அப்படின்னு நீங்க புள்ள பிறக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிற மேட்டர் இல்லைங்க. தூங்கிட்டு புள்ளைய பாத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுடைய வேதனை. இன்னொரு பக்கம் ஒரு குடிகார கணவன் அவனோட ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து அவனோட வாழ்ந்த ராத்திரி வரைக்கும் எந்த சுகமும் சொத்து இருக்குது, சுகம் இல்லாம இருக்கிறாங்க சுவேதா ஸ்ரீ. காரணம், அவனை குடிக்கலன்னா கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருது. அப்படி இப்படி பொண்டாட்டிக்கிட்டு மல்லிப்பூவும் கோதுமை அல்வாவும் பாதாம் அல்வாவும் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு குடிக்கலாமான்ட்டு வந்தாலும் அவரால் முடியல, பாதியில எழுச்சி போய் குடிக்க போயிடுறாரு. இதனால விரகதாபத்தில் இருக்கிற சுவேதா ஸ்ரீக்கு பால்ராஜோட நட்பு ஒரு காரை ரிப்பேர் பண்ண கொண்டு போன இடத்துல கிடைக்குது. ஏற்கனவே பொண்டாட்டி மேல வருத்தத்துல இருக்கிற பால்ராஜ், அதாவது குழந்தை பத்து தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் கூட செக்ஸும் வச்சுக்க மறுக்கிறாங்க காயத்ரி ராமா. அதனால சுவேதா ஸ்ரீ மீது பால்ராஜுக்கு காதல் மெல்ல மெல்ல ஏற்படுது. அந்த காதல் காய்த்து பூத்து கசிந்து உருகியதா, பூத்து காய்த்து கனியாகி கசிந்து உருகியதா என்னாச்சுங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் சொல்லியிருக்கிறாரு நம்ம பால்ராஜ். அவர் தான் படத்தோட கதாநாயகர், தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாமே. ஆனா அந்த வித்தியாசமும் விறுவிறுப்பும் ஒரு கட்டத்துக்கு மேல அவருடைய மேக்கப் மற்றும் ஹேர் ஸ்டைல் ட்ரெஸ்ஸால சலிப்பது ஏற்படுத்துது. ஆனாலும் அவருடைய துணிச்சலான முயற்சி, அருமையான இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிற நம்ம ஊர் குடும்பங்களுக்கு தேவையான கதை, இதுக்காக அவரை பாராட்டலாம். ரவி மரியாவோட நடிப்பு அச்சு அசல் சபலிஸ்ட் சப் இன்ஸ்பெக்டரா மிரட்டி இருக்கிறாரு. அம்பானி சங்கர் அந்த கார் ஒர்க் ஷாப்ல பால்ராஜுக்கு உதவுறதா, அப்பப்ப சின்னதா நான் என்ன போயிட்டு வரட்டுமான்னு கிண்டலும் கேலியும் பண்றதா மிரட்டி இருக்கிறாரு. பசங்க சிவகுமார் காயத்ரி ரமாவோட அப்பாவா அழகான ஒரு கேரக்டர். இது இல்லாம இன்னும் சிலரும் நடிச்சிருக்கிறாங்க. எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லணும். ஆனா ஹீரோ டைரக்ஷன்லையும் தயாரிப்பிலும் காட்டிய அக்கறை நடிப்புல காமிக்கல அப்படிங்கிறதையும் சொல்லணும். ஆனாலும் யாரா அந்த பையன் நான் தான் அந்த பையன் அந்த படத்துக்கு உதயனோட ஒளிப்பதிவும் விஜய் பிரபுவோட மியூசிக், அதாவது இசையும், கே சங்கரோட படத்தொகுப்பும், டான்ஸ் மாஸ்டர் சந்துருவோட உழைப்பும், ஃபைட் மாஸ்டர் ஜாக்கி ஜான்சனோட முயற்சியும் ரொம்பவே சிறப்பா இருக்குது. ஆனாலும் ஹீரோ கிட்ட ஒரு 2 சீன் பார்த்துட்டாவது
இவங்கெல்லாம் சில கருத்துக்களை சொல்லியிருக்கணும். ஒருவேளை அவரே தயாரிப்பாளர், அவரே இயக்குனர், அவரே கதாநாயகர்னால சொல்ல இவங்கெல்லாம் வந்து விட்டாங்களோ, மிஸ் பண்ணிட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா ஒரு பெரிய என்ஃபீல்டு பைக்கில் வர்றாரு, அதுக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அது மாதிரி கார் மெக்கானிக்கா அருமையா ஒரு ரோல், அதுக்கு எதுக்கு தலைக்கு விக்குன்னுலாம் தெரியல. அவ்வளோ பெரிய விக்கு. அது வந்து ரவுடியா இருப்பாங்க கார் மெக்கானிக்குங்கிற மாதிரி ஒரு கற்பனையில. ஆனால் அப்படிலாம் இல்லை, மிரட்டி இருக்கிறாப்புல. மொத்தத்தில் இந்த படம் வேற லெவல்ல வந்திருக்க வேண்டிய படம். பால்ராஜே கதாநாயகர் நடிச்சதுனால கொஞ்சம் சராசரி லெவல்ல பார்க்கலாம், ரசிக்கலாங்கிற லெவல்ல இருக்குது அப்படிங்கிறத சொல்லி, யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையங்கிற டைட்டிலுக்காவது தமிழ் சினிமா ரசிகர்கள் இந்த படத்தை பார்ப்பாங்கன்றதையும் சொல்லி, இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில் 10க்கு கதை மற்றும் இயக்கம் ஆகியவற்றுக்காக 10க்கு 6 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். அதே மாதிரி காயத்ரி ராமா, அந்த ஸ்வேதாஸ்ரீ, ரவி மரியா, அம்பானி சங்கரோட நடிப்புக்காக 10க்கு 6 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன்.